அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் நம்ம கொல்லையில காய்ச்ச இந்த சொரக்காய் தான். இது வந்து பச்சை சொரக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இது யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது கூடவே வந்து வாழைக்காவும் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது தான். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்து சமைக்கணும்னு இன்னைக்கு சொரக்காய் போட்டு சாம்பார், வேற எந்த காயும் சேர்க்கல. வாழைக்காய் வறுவல் வச்சு சிம்பிளா கொஞ்சம் வத்தலை வச்சு மதியம் லஞ்ச் அனுப்பிச்சிட்டேன். எங்களுக்குமே அதுதான். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான எங்க தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வந்த பப்பாளி தான். இது நாட்டு பப்பாளி, ரொம்ப சுவையா சூப்பரா இருக்கும். இதை விட ஒரு பெஸ்ட் ஸ்நாக்ஸ் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதை கட் பண்ணி பசங்க கிட்ட கொடுத்தாச்சு. அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க. மிச்சம் இருக்கிற இந்த தோள்களை வேஸ்ட் ஆக்காம லைட்டா பிழிஞ்சு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அன்னைக்கு எனக்கு ஃபேஸ் கொஞ்சம் டல்லாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம கருவளையும். இந்த மாதிரி ஃபேஸ் டல்லா இருந்துச்சு, கருவளை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பப்பாளி வந்து விழுது மிச்சம் இருக்கும் இல்லையா, இதை வந்து நீங்க ஒரு ஃபேஸ் பேக்கா போடலாம். லைட்டா ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீர்ல வாஷ் பண்ணி தொடச்சு பாத்தீங்கன்னா ஃபேஸுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ, இன்னும் வந்து நல்ல ஒரு சாஃப்டா பிரைட்டனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதை வாழைப்பழத்துல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.